முதல் கேள்வி 147ல எவரி அஃபென்ஸ் இஸ் பனிஷபிள், காம்பவுண்டபுளா நான் காம்பவுண்டபுளா சொல்லுவாங்க. 147 என்ன சொல்லுதுன்னா, notwithstanding anything contained in criminal procedure code, every offense punishable under this act is compoundable. இதில் என்ன அஃபென்ஸ் இருந்தாலும் சரி அது காம்பவுண்டபிள். காம்பவுண்டபிள்னா என்ன? சம்மந்தப்பட்டவர் 2 பேரும் பேசி முடித்து வந்து கேஸை வித்ட்ரா பண்ணிட்டு கொண்டு போகலாம். இதை சொல்லுது 147. எவ்ரி அஃபென்ஸ் இஸ் காம்பவுண்டபிள். ரெண்டாவது, the presumption of section 118 of negotiable instrument, consideration, date, time of acceptance. 118ல் ஒரு presumption இருக்கு. 118, until contrary is proved the following presumptions shall be made அப்படின்னு ஒரு 4 சொல்லுவாங்க. அதாவது 4 இல்லை 7 இருக்கு. மாறாக காட்டப்படாத வரை ஒரு செக் எடுக்கீங்க, ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எடுக்கீங்க, ஒரு நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்னா அது பணம் கொடுத்து வாங்கப்பட்டது. இப்போ நான் ஒரு ஆளுக்கு 50,000 கொடுக்க அவர் எனக்கு செக் எழுதி தந்திருக்கார். ஒரு செக் எழுதி கையில் வச்சுருக்கேன்னா அவன் வந்து ஐயா அது கன்சிடரேஷனில் சும்மா செக் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இட் இஸ் ஃபார் கன்சிடரேஷன். எவ்ரி நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாஸ் மேட் ஆர் ட்ரான் ஃபார் கன்சிடரேஷன். ஃபார் எவ்ரி சச் இன்ஸ்ட்ருமெண்ட் வென் இட் ஹாஸ் அக்செப்டட் என்டாஸ் நெகோஷியேட்டர் வாஸ் அக்செப்டட் என்டாஸ் நெகோஷியேட். அதில் இருக்க மாதிரி அதில் கையெழுத்து போட்டோன்னா கையெழுத்து போட்டிருக்காரு, என்டாஸ்மெண்ட் பண்ணால் எல்லாமே என்டாஸ்மெண்ட்டு. ஒரு செக்கு என்டாஸ் பண்ணி இன்னொரு ஆள் கொடுத்துருக்கு, அப்போ அது பணத்துக்காக என்டாஸ் பண்ணியிருக்காருங்கிறத ப்ரிசியூம் பண்ணலாம். அதில் இருக்க டேட்டில் தான் அந்த செக்கை எழுதுனாங்கன்னு ஒரு ப்ரிசம்ஷன். அது அக்செப்டன்ஸ் அந்த பீரியடுக்குள்ளே ஆயிட்டுன்னு ஒரு ப்ரிசம்ஷன். எந்த டேட்டில் இருக்கோ அந்த டேட்டில் தான் மாற்றினாங்கன்னு. அந்த மாறுதல் எல்லாம் மெச்சூரிட்டி டேட்டுக்கு முன்னாலேயே மாறிட்டு அந்த என்டாஸ்மெண்ட் அதே ஆர்டரில் வந்தது. தேவைப்பட்ட ஸ்டாம்பெல்லாம் கரெக்டாக ஒட்டியிருக்காங்க. இதெல்லாம் ப்ரிசம்ஷன் அப்படின்னு 118ல் சொல்லுவாங்க. இதில் சொல்லக்கூடிய 3மே வந்திருக்கு. கன்சிடரேஷன், டேட்டு, டைம் ஆஃப் அக்செப்டன்ஸ். அப்போ ஆன்சர் ஆல் தி அபவ். Which section of a negotiable instrument says the evidence of the complainant may be given by him on affidavit? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அஃபிடவிட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியது எதுன்னா செக்ஷன் 145. Notwithstanding anything contained in Code of Criminal Procedure Code, evidence of the complainant may be given by him on affidavit and may, subject to all such exceptions, be read as evidence in any enquiry trial. இது சிவில் ப்ரொசீஜர் கோட் பார்க்கும்போது பார்த்தோம். எல்லாவனையும் ஜாட்சி குண்டில் ஏற்றணும்னு இல்லை, வேணுமான ஒரு அஃபிடவிட்டு கூட ஐயா தெரிஞ்சதெல்லாம் எழுதி இது உண்மை என்று கூறுகிறேன்னு உறுதிமொழி கூறி கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு கேட்கும். அதையே தான் இங்கே கொண்டு வராங்க. இதுக்கு ஏன்னு சொன்னால் இது கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ். செக் ரிட்டன் செக்ஷன் 138ல் உள்ளது கிரிமினல் ப்ரொசீடிங். அதனால் அந்த ப்ரொசீஜரை இங்கே கொண்டு வந்து உள்ளே வைக்காங்க. இது கிரிமினல் வழக்காக இருந்தால் கூட நீ ஒரு அஃபிடவிட் வழி கம்ப்ளைண்ட் கொடுக்க ஒரு அஃபிடவிட்டு கூட உன்னுடைய சாட்சியத்தை, நான் இவனுக்கு பணம் கொடுத்தேன், இவனுக்கு செக்கு தந்தான், என் செக்கை நான் ப்ரெசென்ட் பண்ணேன், அது வரல அப்படின்னு சொல்ல வேண்டியதை யூ மேக் இட் இன் அன் அஃபிடவிட். இதை சொல்லுது செக்ஷன் 145. இனி 4வது, which section of the negotiable instrument deals with the effect of material alteration? மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை மாற்றுது. மெட்டீரியல் டு தி இன்ஸ்ட்ருமெண்ட். ஒரு டேட்டை மாற்றினா, ஒரு அமௌண்ட்டை மாற்றினா இதை மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் சொல்லுவோம். அதை ஆன்சர் வந்து இதுக்கு ஆன்சர் சி. செக்ஷன் 87ல் எஃபெக்ட் ஆஃப் மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் ஒரு செக்ஷன். renders the same material alteration renders the same as void as against anyone who is a party thereto. அந்த ஆல்ட்ரேஷன் செய்யும் போது அந்த செக்குக்கு யார் யார் பார்ட்டிஸ் இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் எதிராக அது செல்லாது. ஒருத்தர் செக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு, செக்கு கையெழுத்து போட்டு ஏங்கவர் கொடுத்தார், ஏ பிக்கு கொடுத்தார், பி சிக்கு கொடுத்தார், டி கையில் வரையில் செக்கில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டார். டி வரையில் டி கையில் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டார். அப்போ அந்த செக்கு செல்லாதாகிறது.
யாருக்கு எதிராக? ஏக்கும் பிக்கும் சிக்கும் எதிராக செல்லாத அந்த செல்லாது அந்த பணம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. செல்லாத செக்கு 7,000 70,000 ஆக்கிட்டாருன்னா செல்லாது. 7,000 70,000 ஆல்டர் பண்ணுவார். It is void as against anyone who is a party thereto at the time of making such alteration. அப்படி செய்து அது செல்லாம போயிடும் அப்படின்னு செக்ஷன் 87 சொல்லுது. 5வது, மேக்கர், அக்செப்டர் ஆர் என்டாசர் respectively of a negotiable instrument is discharged from liability thereon. இவங்களுக்கெல்லாம் எப்படி அவங்களுடைய பொறுப்புல இருந்து விடுபட்டு போறாங்க? Cancellation, release or payment? Answer, all the above. இது செக்ஷன் 82 சொல்லுவாங்க. The maker, acceptor, endorser respectively of a negotiable instrument is discharged by cancellation, by release or by payment. ஒரு ப்ராமிசர் நோட்டை எழுதி கொடுக்கார் ஒருத்தர், எப்படி அவர் லைபிலிட்டிலேருந்து போகும்? அவர் பேமெண்ட்டு கொடுத்துட்டா லைபிலிட்டிலேருந்து வெளியே போகிறாரு. இல்லை ப்ராமிசர் நோட்டு கொடுத்துருக்காரு, இவரே ஐயா வேண்டாப்பா நான் உன்னை ரிலீஸ் பண்ணிட்டேன், நான் விட்டு கொடுக்குறேன்னு எழுதி கொடுத்துட்டார், ரிலீஸ். அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டான். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கேன்சல் பண்ணிதாங்க வேற ஒரு வகையில் ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டாங்க, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேண்டான்னு சொல்லுவோம். இதுதான் 3 வகையாக டிஸ்சார்ஜ் ஃப்ரம் லயபிலிட்டி: கேன்சலேஷன், ரிலீஸ் அண்ட் பை பேமெண்ட். இது 5வது. இனி 6வது, as per section 143 of the Negotiable Instrument Act, the trial of offences under chapter 18 of the said act shall be made to conclude within from the date of filing. இந்த வழக்குகளை எவ்வளவு நாளைக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. Endeavor shall be made to conclude within 6 months. செக் ரிட்டர்ன் கேஸ் 6 மாதத்துக்குள்ள முடிக்கணும்னு சட்டம் சொல்லுது. ஆனால் ப்ராக்டிக்கலில் அது உள்ள செய்வதற்கு முயற்சிகள் செய்ய வேண்டும் அப்படின்னு தான் என்டோவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இனி 7வது, which section of the Negotiable Instrument Act says that the evidence of the complainant may be given by him on affidavit? ஏற்கனவே இப்போ பார்த்ததுதான். எந்த செக்ஷன் அப்படின்னு? செக்ஷன் 145. 8வது கேள்வி, which section of the Negotiable Instrument Act empowers the magistrate to try the offences under? magistrate வழக்கு நடத்தலான்னு சொல்லுது எந்த செக்ஷன் அப்படிங்கிறது 8வது கேள்வி. 143 பவர் ஆஃப் கோர்ட்ஸ் டு ட்ரை கேசஸ் சம்மரிலி. பெரிய விசாரணை எல்லாம் வேண்டாம், சம்மரியாக இதில் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு. செக்ஷன் 143 கரெக்ட் ஆன்சர் டி. இனி presumption under section 139, discretionary, mandatory, discretionary and mandatory only to issue of the check to the accused. 9வது கேள்வியில் ஒரு 4 சிச்சுவேஷன் எப்போ அது ப்ரிசம்ஷனாக இருக்கு, எந்த சூழ்நிலையில் அதை எடுக்கலாம் அப்படி. இதில் என்ன சொல்லுவாங்க? இட் ஷால் பி ப்ரிசியூம்டு. ஷால் பின்னு சொல்லும்போது that becomes mandatory. It is a mandatory presumption. Section 139. 10. As per section 122 of Negotiable Instrument Act, maturity of promissory note is என்னைக்கு? Date mentioned in the instrument, date of signing the instrument, date which falls due, none of the above. செக்ஷன் 22 என்ன சொல்லுது? செக்ஷன் 22 இது கரெக்ட் ஆன்சர் பி. மெச்சூரிட்டி ஆஃப் எ ப்ராமிசர் நோட் ஆர் எ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் த டேட் ஆன் விச் இட் ஃபால்ஸ் டியூ. என்னைக்கு அது டியூ ஆகுதோ அதுதான் மெச்சூரிட்டி டேட்டு. 3 மாதம் எழுதுனாங்கன்னா அதே டேட்டு 3வது மாதத்தில்.
11 offense under section 138 is non-compoundable compoundable அப்படின்னு ஒரு கேள்வி. இது நம்ம முதல்லயே படித்தோம். all offenses, every offense is compoundable. Correct answer B, compoundable. 12 the expression at site, presentation, after site are defined in section. எந்த செக்ஷனில் அதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க? இது செக்ஷன் 21 அதை டிஃபைன் பண்ணுவாங்க. கரெக்ட் ஆன்சர் சி. அட் சைட்னா என்ன? இன் a promissory note exchange or bill of exchange, the expression at site or presentation means on demand. அட் சைட்னா என்ன அர்த்தம்னா ஆன் டிமாண்ட். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு எழுதி கொடுக்காரு, அட் சைட்டு பே ருபீஸ் ஐ அட் சைட் பே டு ஒரு ஆள் பேர் போட்டு அமௌண்ட் எழுதாரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அல்லது ப்ராமிசரில் அட் சைட் ஐ ப்ராமிஸ் டு பே திஸ் மச் அமௌண்ட் அப்படின்னா நீ கேட்டால் நான் கொடுக்குறேன். இது நம்ம செக்குங்கிறதும் ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இட் இஸ் பேயபிள் ஆன் டிமாண்ட். நம்ம கொண்டு போய் பேங்கில் கொடுத்தா தானே பணம் தராங்க. அதே மாதிரி அட் சைட்னு எழுதுனா கையில் வாங்கி வச்சுக்கோ, அந்த பீரியடு முடிஞ்ச உடனே இவனுக்கு எப்போ முடியுதோ அப்போ கொண்டு போய் அட் சைட்டு கொடுக்கும். அல்லது 30 days ஆஃப்டர் சைட்டுன்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் எழுதுவாங்க. சைட்டுங்கிறது அட் சைட்டுங்கிறது நம்ம பார்க்கக்கூடியது. தட் மீன்ஸ் ஆன் டிமாண்ட், ஆன் ப்ரெசன்டேஷன், அட் சைட் அப்படின்னு கொடுத்தா ஆன் டிமாண்டு. ஆஃப்டர் சைட்டுன்னா ஆஃப்டர் ப்ரெசன்ட்மெண்ட் ஃபார் சைட். ஆஃப்டர் சைட்னா 30 days ஆஃப்டர் சைட்னா அவர் கொடுத்து 30 நாள் கழித்து கொடு அப்படிங்கிறது. இதை டிஃபைன் பண்ணக்கூடியது செக்ஷன் 21. 13வது கேள்வி, த பர்சன் ஹூ இஸ் டைரக்டட் டு பே பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் கால்ட். அதாவது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் 3 பேர் இருக்காங்க. ப்ராமிசர் நோட்டு 2 பேர். ஒருத்தர் ஐ ப்ராமிஸ் யூ டு பே அப்படிங்காரு, நான் உனக்கு கடன் பட்டிருக்கிறேன், நான் உனக்கு பணம் தாரேன் அப்படின்னு கடன்காரர் எழுதாரு. அதை எழுதி கடன் கொடுத்தவர்கிட்ட கொடுத்துருந்தாரு. அதுதான் ப்ராமிசர். அதே பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு வரும்போது கடன் கொடுத்தவர் ஒரு உத்தரவு கொடுக்காரு, நான் உனக்கு பணம் கொடுத்த வகையில் நீ எனக்கு இவ்வளோ ரூபா தர வேண்டும், 3 மாதம் கழித்து வட்டியோடு சேர்த்து நீ எனக்கு தர வேண்டும்னு ஒரு உத்தரவை ஒரு பேப்பரில் எழுதார். pay to me or my order rupees 50,000 rupees for value for consideration received or for value received அப்படின்னு ஒரு உத்தரவு. promissory note is an undertaking to pay. bill of exchange is an order to pay written by the creditor. பணம் கொடுத்தவர் எழுதார். பணம் கொடுத்தவர் எழுதுறாரு, அவருக்கு பேர் டிராயர். யாருக்கு எதிராக எழுதுகிறாரோ அவர் பேர் டிராயி. சில சமயம் அவருக்கே கொடுக்க சொல்லலாம், அவர் தேர்ட் பார்ட்டிக்கு கொடுக்க சொல்லலாம். பே டு கனரா பேங்க் ஆர் ஆர்டர் ஆஃப்டர் 30 days அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுக்காரு. அப்போ அது கனரா பேங்குக்கு கொடுக்க சொல்லுது. அந்த நேரத்தில் அங்கே டிராயின்னு 3 பேர் வருவாங்க. கடன் கொடுத்த ஒரு டிராயர், கடன் வாங்கின ஒரு டிராயி. ஏனென்றால் அது அவர் மீது எழுதப்படுகிற ஒரு உத்தரவு. 3வது அந்த பேய்ங்கிறது அந்த கடன் கொடுத்தவரே இருக்கலாம், அல்லது தேர்ட் பார்ட்டியாக கூட இருக்கலாம். இதில் கேட்டிருக்க கேள்வி, directed to pay. Who is directed to pay? Drawee is directed to pay. இனி 14வது, which of the following promissory note may be considered as valid promise note? promissory noteனா என்னன்னா, it is an undertaking to pay. I promise to pay அப்படின்னு சொல்லுது undertaking to pay. பேமெண்ட் அமௌண்ட் மஸ்ட் பி சர்டைன். நான் உனக்கு 5000 கொடுக்கணும், இல்லாட்ட 7000 கொடுக்கணும்னு சொன்னால் அது கரெக்டாக இல்லை. ஷுட் பி அன்கண்டிஷனல். 60 மார்க் எடுத்தா கொடுக்க, இல்லாட்ட இல்லைங்கிறது அதுவும் ப்ராமிசர் நோட் இல்லை. அதனால் இதில் எதுவும் ப்ராமிசரி நோட்டு அல்ல. Promissory note is an instrument in writing containing an unconditional undertaking to pay a certain sum of money. Writing, unconditional undertaking, certain amount
கண்டிஷன் இருந்தாலோ அன்சர்டைன் அமௌண்ட் இருந்தாலோ அன்சர்டைன் பீரியட் இருந்தாலோ அது செல்லாது. A promissory note is an instrument writing, not being a bank note, containing an unconditional order signed by the maker to pay a certain sum of money to or to the order of certain person or to the bearer of the instrument. இதே மாதிரி F செக்ஷன் 4F இல்லஸ்ட்ரேஷனில் I promise to pay 500 rupees 7 days after my marriage with C. இது நாட் எ ப்ராமிசர் நோட் அப்படிங்கிறத இல்லஸ்ட்ரேஷனில் சொல்லுவாங்க. அங்கே மேரேஜ்னு போட்டிருக்காங்க, இங்கே உள்ள கேள்வியில் டெத்துன்னு போட்டிருக்காங்க. தட் இஸ் நாட் எ ப்ராமிசர் நோட். ஏன்னா செட்டன் பீரியடு செட்டன் இல்லை. இனி 15வது, in the trial of an offence under section 138, the provision of 262 to 65 shall apply, shall not apply, decided by the court. 262லேருந்து 265 வரைக்குள்ள கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு இதில் பொருந்துமா பொருந்தாலான்னு. செக்ஷன் 143 என்ன சொல்லுதுன்னா, notwithstanding anything contained in section 143 of Code of Criminal Procedure Code, all offences under this chapter shall be traced by a judicial magistrate of first class or metropolitan magistrate. Provision under 262 and 265 shall as far as apply to such trials. எந்த அளவுக்கு பொருந்துமோ அந்த அளவுக்கு இதில் உபயோகப்படுத்தலாம். 16 bill of exchange is defined in எந்த செக்ஷன்ல? bill of exchange டிஃபைன் பண்ணது செக்ஷன் 5. 17 the term check in the electronic form is defined in negotiable instrument actல செக்கோட எலக்ட்ரானிக் ஃபார்மை பற்றி பேசுறது எந்த செக்ஷன் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இது எதில் வந்திருக்குன்னா, explanation 1A of section 6, check in the electronic form means a check drawn by ன்னு அதில் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 6ல் எக்ஸ்பிளனேஷனில் வருது. அது 18 செக்ஷன் 9 ஆஃப் தி நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் எதை டிஃபைன் பண்ணுது? செக்ஷன் 9. செக்ஷன் 9 டிஃபைன் பண்ணுறது ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ்னால் ஏற்கனவே அது கொஞ்சம் முக்கியமான டெஃபனிஷன். ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் அண்ட் பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ். ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ்னால் who for consideration become the possessor of a promissory note or bill of exchange or if payable by order or அல்லது ஒரு என்டாசியாராரு before the amount mentioned become payable without having sufficient cause to believe that defective title. ஏன்னு சொன்னால் இதெல்லாம் holder in due course gets better title than the holder. ஒருத்தன் கையில் வச்சிருக்கவன் பேர் ஹோல்டர். ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ்னால் அவர் நல்ல நம்பிக்கையோட அதில் இருக்க டிஃபெக்டிவ் டைட்டிலை பற்றி தெரியாமல் ஒருத்தன்ட்ட இருந்து வாங்குதாரு ஃபார் கன்சிடரேஷன். நம்பிக்கை கன்சிடரேஷன். இந்த டிஃபெக்டிவ் டைட்டிலை பற்றி தெரியாமல் வாங்கிக்கிட்டவர் அவர் தான் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். இதை டிஃபைன் பண்ணது செக்ஷன் 9. அதே மாதிரி பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ். பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ்னால் who pays according to the tenor of instrument. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எழுதியிருக்க மாதிரி அதில் இத்தனாம் தேதி இன்னும் அமௌண்ட்டு அப்படின்னு எழுதியிருக்க மாதிரி டெனர் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்டு குட் ஃபெய்த் அண்ட் வித்தவுட் நெக்லிஜென்ஸ். குட் ஃபெய்த் அண்ட் வித்தவுட் நெக்லிஜென்ஸ். அப்படி ஒரு பேங்கர் ஒரு செக்கை கொண்டு வராங்கன்னா பின்னால் இருக்க என்டாஸ்மெண்ட்லாம் பேங்க் மேனேஜருக்கு தெரியாது. டிராயோட சிக்னேச்சர் ஃபோர்ஜ் பண்ணால் தெரியும். பின்னால் ஒரு என்டாஸ்மெண்ட்டோட ஏங்கவர் பணத்தை கொடுத்தாரு, அதை அவர் ஏங்கவருக்கு உள்ள செக்கு அவர் பிக்கு கொடுத்தாரு, பி சிக்கு கொடுத்தாரு. சீட்டிருந்து திருட்டுத்தனமாக ஒருத்தன் எடுத்து அவன் சி கையெழுத்து போட்டு இன்னொருத்தர் கொடுத்தான் டிக்கு, டி ஈக்கு கொடுத்தாரு. இப்படி 4 கை மாறிட்டு நடுவில் ஒரு சிக்னேச்சர் ஃபோர்ஸ் சிக்னேச்சர். யாருக்கு தெரியாது? பேங்க் மேனேஜருக்கு தெரியாது. சியோட கையெழுத்தோ டி கையோட கையெழுத்தோ ரெக்கார்டு இல்லை.
எப்போ ஃபோர்ஜ் பண்ணாங்களோ அப்போவே அந்த செக்கு வேலிடிட்டி இல்லாமல் போகுது. அதனால் வேலிடிட்டி இல்லாத செக்கை எப்படி பேங்க் மேனேஜர் பணத்தை கொடுத்தாரு அப்படின்னு கேட்கலாம். அது இந்த ரிஸ்கில் இருந்து மாற்றுறதுக்காக தான் அந்த பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ் வந்து பேமெண்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் த அப்பேரண்ட் டெனர் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட். அதில் எழுதியிருக்க மாதிரி இந்த தேதி ஆன் டிமாண்ட் போட்டிருக்கா, 50,000 ரூபா போட்டிருக்கா, இந்த தேதி போட்டிருக்கா, இந்த தேதிக்கு பின்னால் நீ கொடுத்தியா ரைட்டு, குட் ஃபெய்த்தில் கொடுத்தியா ரைட்டு, வித்தவுட் நெக்லிஜென்ஸ் உனக்கு சந்தேகம் வர்றது சூழ்நிலை இல்லாமல் இருந்தது அல்லது சந்தேகம் வர சூழ்நிலையாக இருந்தால் ப்ராப்பராக என்கொயரி பண்ணியிருந்தீங்க, அது தட் இஸ் நெக்லிஜென்ஸ். டு எனி பர்சன் இன் பொசஷன் தேராஃப், யார் கையில் இருந்ததோ அவங்க கையில். அதுக்கு அடுத்து ஒரு கண்டிஷன் கொடுக்காங்க, அண்டர் சர்க்கம்ஸ்டான்சஸ் விச் யூ டு நாட் அஃபோர்ட் ரீசனபிள் கிரவுண்ட் ஃபார் பிலீவிங் தட் ஹி இஸ் நாட் என்டைட்டில்டு. அவர் அந்த செக்குக்கு உரிமைதாரர் அல்ல அப்படின்னு சூழ்நிலைக்கு வராத சூழ்நிலையில் கவனக்குறைவு வித்தவுட் நெக்லிஜென்ஸ் குட் ஃபெய்த் கொடுத்துருந்தா அது பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ். இப்போ ஹோல்டர் இன் டியூ கோர்ஸை சொல்லக்கூடியது செக்ஷன் 9, பேமெண்ட் இன் டியூ கோர்ஸை சொல்லக்கூடியது செக்ஷன் 10. நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு என்னைக்கு டேட்டில் இருந்து வந்தது, லைவாக வந்தது, என்ன எஃபெக்ட் கொடுத்தது, எப்போ 9th November 1881. 20வது கேள்வி, in which of the following circumstances banker is justified in dishonor the check. கேட்காங்க, பீரியடு முடிஞ்சு போச்சு, பணம் இல்லை, இல்லை அவர் சிக்னேச்சர் ஃபோர்ஜ்டாக இருக்குன்னா ஆல் தி அபோவ். 21, undertaking contained in a promissory note to pay a certain sum of money is defined in என்ன செக்ஷன் 4ல் என்ன சொல்லுவாங்க, என்ன அண்டர்டேக்கிங், அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங். எல்லாத்துலேயும் எப்படி தான் வரும், ப்ராமிசரி நோட்லேயும் அன்கண்டிஷனல் தான், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிலே அன்கண்டிஷனல். இது அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங் டு பே, அதில் அன்கண்டிஷனல் ஆர்டர் டு பே. Compounding offence under negotiable is controlled by the scheme under section 320, section 147, section 320 with section 145 ஒரு 4 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் தான் பார்த்தோம். இட் இஸ் notwithstanding anything contained in CrPC, every offence is compoundable. அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இட் இஸ் செக்ஷன் 147. Cause of action to lodge a complaint for an offence punishable under section 138 arises. Cause of action எப்போ வருது, அது செக் ரிட்டர்ன் பண்ணும்போதா அல்லது அவன் செக்கு கொடுத்த தேதியா என்ன அப்படிங்கிறத ஒரு கேள்வி. As per clause C of the proviso to section 38, cause of action arises when the drawer of the check fails to make payment of the amount of money to the payee or to the holder in due course of the check within 15 days of the receipt of that notice. செக் ரிட்டர்ன் சமயத்தில் காஸ் ஆஃப் ஆக்ஷன் வரல, செக் ரிட்டர்னுக்கு பிறகு நோட்டீஸை கொடுத்து 15 நாளைக்குள்ள அவர் பணத்தை கொடுக்கலன்னா அது காஸ் ஆஃப் ஆக்ஷன். அதை சொல்லுது கிளாஸ் சி, ப்ரொவிஷனில் கிளாஸ் சியாக சொல்லுவோம். இது கரெக்ட் ஆன்சர் டி, ஆல் தி அபோவ் கண்டிஷன்ஸ் ஆர் சாட்டிஸ்ஃபைட். செக்ஷன் 138ல் ப்ரொவிஷனில் எல்லாத்துலேயும் அண்டுன்னு போட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. செக் இஸ் presented, check is returned, then notice is sent. ஆக்சுவலி காஸ் ஆஃப் ஆக்ஷன் கடைசியாக நடக்கக்கூடியது நோட்டீஸ் அனுப்பி பணம் கிடைக்கலாங்கிறது. A holder in due course is a person entitled to possess negotiable instrument act in his own name, who becomes a possessor of the instrument for consideration, who holds the instrument as agent of the payee, who possesses only for the purpose of presentation.
who becomes a possessor of the negotiable instrument for consideration. இப்போ பார்த்தீங்கன்னா செக்ஷன் 9ல் holder, the holder of a promissory note means any person entitled in his own name, possession thereof, and receive the recover the amount. Holder in due course-க்கு 2-3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. Means any person who for consideration become possessor of the promissory note. இதில் கொடுத்துருக்குது who became consideration, who became possessor of the negotiable instrument act for consideration. Entitled to possess negotiable instrument act னு ஏல கொடுத்துருக்குது. செக்ஷன் 8ல் சொல்லியிருக்கக்கூடிய ஹோல்டருக்குள்ள டெஃபனிஷனுக்குள்ள வருது. ஏ கொடுத்துருக்குது ஹோல்டருக்குள்ள டெஃபனிஷன். ஹோல்டர் என்ன சொல்லுவாங்க? மீன்ஸ் எனி பர்சன் entitled in his own name to the possession thereof and receive and recover the amount is the holder. Holder in due course means who for consideration became possessor of. அதாவது ஒரு செக் இருக்கு, வேலைக்காரன்ட்ட கொடுத்து விட்டுட்டு நீ போய் பேங்கில் போய் அதை பணத்தை மாற்றிட்டு வான்னு சொல்லுவார். he is the holder. அதே சமயம் ஏங்க ஒரு வீட்டை செக்கை கொடுத்து ஐயா இந்த செக்கில் இருக்க பணத்தை என்கிட்ட தந்துடு, நீ போய் பேங்கில் போய் உன் அக்கௌண்ட்டில் போட்டு எடுத்துக்கோங்க, இவன் பணத்தை கொடுத்துட்டான். நவ் பி இஸ் தி ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். இதுதான் வித்தியாசம். ஹோல்டர்னா எனிபடி அவன் கையில் வச்சு வாங்குறதுக்குள்ள ஒரு ஹோல்டரு. ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ்னா அவன் கன்சிடரேஷன் கொடுத்து வாங்குறவன் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ். who becomes possessor for consideration. 25. A executed a demand promissory note in favor of B for an ascertained sum. Though the parties agreed upon payment of interest, they failed to specify the rate of interest. Later B unilaterally added 18% as the interest. அவன் மாற்றிட்டான், எழுதலை, இவரே ப்ராமிசர் நோட்டில் உள்ள 18% எழுதிக்கிட்டார் அப்படின்னு சொன்னால் that becomes a மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன். மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் எழுதுனா அந்த செக்கோ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோ அது செல்லாமல் போகும், வாய்டு. செக்ஷன் 87 சொல்லுவோம், மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் ஆஃப் எ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் மேக்ஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் அஸ் வாய்டு. அந்த தேதியில் யார் யார் அந்த டிரான்சாக்ஷனில் வராங்களோ அவ்வளோ பேருக்கு எதிராக அது வாய்டு. இனி 26, it shall not be a defense for prosecution of offense under section 138. The drawer had no reason to believe when he issued the check may be dishonored on presentation for the reason stated in this section. That the drawer has no reason to believe. ஐயா நான் கொடுக்கும்போது எனக்கு தெரியாது இந்த செக் ரிட்டர்ன் ஆயிரும் அப்படின்னு. என்ன செய்வாங்க, ஒரு பிஸ்னஸ் நடந்துக்கிட்டே இருக்கும், ரன்னிங்கில் இருக்கும். ரன்னிங்கில் இருக்கையில் என்ன பார்க்காங்க, இந்த செக்கு பாஸ் ஆகிரும், அன்றைக்கி இன்னும் 4 நாள் தள்ளி டேட்டு போட்டு கொடுப்பாங்க. அவனுக்கு 2 பணம் வரும்னு நினைப்பான். இல்லாட்டா ஒரு 4 நாள் சேலு, தீபாவளி சேல் வருது, நம்ம கொடுத்துடலான்னு செக் கொடுப்பாங்க. அன்றைக்கி நான் கொடுக்கும்போது எனக்கு செக்கு வந்துடும், பணம் வந்துடும் நினச்சேன், அதனால் கொடுத்தேன். எனக்கு நோ ரீசன் டு பிலீவ் வென் ஐ இஷ்யூட் த செக் தட் த செக் மே பி டிஸ்ஆனர்ட். அதாவது நம்ம கிரிமினலில் இன்டென்ஷன் சொல்லுவாங்க, அந்த இன்டென்ஷன் எனக்கு இல்லைன்னு காட்டுனா போதுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதை சொல்லுது செக்ஷன் 140. கரெக்ட் ஆன்சரு சி. It shall not be a defense. 27. Which of the following instrument is not a valid promissory note? Which of the following instrument is not a promissory note? 4 விஷயம் சொல்லுவாங்க. 4வதுல கரெக்ட் டீல் என்ன சொல்லுவாங்க, சம் டு பி அசர்டைன்ட் அட் த டைம் ஆஃப் டிஃபண்ட்.
ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்னொருத்தர் கேரண்டி கொடுக்காருங்கிறதுனால அது கெட்டு போகாது, கரெக்டாக தான் இருக்குது. அட்டஸ்ட் பண்ணதுனால தப்பு இல்லை, சாட்சி தான் கையெழுத்து போட்டிருக்கான். ஆஃப்டர் 1 இயர்னு சொல்லுதான் கரெக்டு, செர்டன் பீரியட். அமௌண்ட்டே சொன்னான்னா அன்சர்டன் அமௌண்ட் இஸ் நாட் வேலிட். அதனால் கரெக்ட் ஆன்சர் டி. பேமெண்ட் அமௌண்ட் ஷுட் பி செர்டன், பேயிங் ஷுட் பி செர்டன். செக்ஷன் 4ல் சொல்லுவாங்க செர்டனாக இருக்கணும். 28 கம்ப்ளைண்ட் ஃபார் அன் அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 138 will have to be filed after the lapse of the following period receipt of statutory notice. ஒரு நோட்டீஸ் அனுப்பிட்டு எவ்வளோ நாளைக்குள்ள நீங்கள் வழக்கு தொடர வேண்டும்? செக்ஷன் 138. செக்ஷன் 138 ப்ரொசீஜர் என்னன்னா, செக் டு பி ப்ரெசென்டட் டு த பேங்க் விதின் த பீரியட் ஆஃப் வேலிடிட்டி. ஒரு செக்குக்கு 3 மாதம் வேலிடிட்டி பீரியட். முன்னால் 6 மாதமாக இருந்தது 2013க்கு முன்னால், இப்போ 3 மாதம்தான் வேலிடிட்டி. அதுக்கு என்ன செய்யணும்? செக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும். செக் ரிட்டர்ன் ஆகிட்டு the payee or holder payment in due course has to make a demand for payment by giving a notice in writing to the drawer within 30 days. 30 நாளைக்குள்ள ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். within 30 days. அவர் 15 நாளைக்குள்ள பணத்தை கொடுக்க சொல்லணும். இந்த 15 நாளில் பணம் வரலைன்னா அவர் வழக்கு தொடரலாம். நோட்டீஸ் எனக்கு பணம் தரலான்னு சொல்லிட்டு 15 நாளில் திருப்போம். கரெக்ட் ஆன்சரு 15 days. 29 நார்மல் ப்ரொசீஜர் டு கண்டக்ட் ட்ரையல் ஆஃப் அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 38. என்ன மாதிரி ப்ரொசீஜர்? இது ஏற்கனவே பார்த்தோம். shall be tried by judicial magistrate first class metropolitan. summary trialsக்குள்ள செக்ஷன் 262 to 265 அதன்படி சம்மரி ட்ரையலாக நடத்தணும். சம்மரி ட்ரையல்னால் சார்ஜ் ஃப்ரேமிங் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வேண்டாங்க தான் சம்மரி. இனி 30 a promissory note includes bank note, does not include bank note. ப்ராமிசரி நோட்டுலேயே பேங்க் நோட்டு டஸ் நாட் இன்க்ளூட் பேங்க் நோட்டுன்னு, நாட் பீயிங் எ பேங்க் நோட் ஆர் எ கரன்சி நோட். ப்ராமிசரி நோட்னா என்ன? ஐ ப்ராமிஸ் டு பே எ சம் ஆஃப் ருப்பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதையத்தான் என்ன செய்தாங்க, கவர்மெண்டோட ப்ராமிசரி நோட்டு தான் நம்ம வச்சுருக்க ரூபா நோட்டு. ஐ ப்ராமிஸ் டு பேர் த சம் ஆஃப் ருப்பீஸ் 500 அப்படின்னு ஆர்பிஐ கவர்னர் கையெழுத்து போடுவார். 1 ரூபா நோட்டுன்னா ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு செக்ரட்டரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் செக்ரட்டரி அதில் கையெழுத்து போடணும். அதுதான் கரன்சி நோட்டுன்னு சொல்லுவோம். பேங்க் நோட்டுன்னா ஆர்பிஐ நோட்டு. 1 ரூபா நோட்டு இல்லை, 1 ரூபா நோட்டு இருக்கும்போது அதில் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி கையெழுத்து இருக்கும். பேங்க் நோட்டில் ஆர்பிஐ கவர்னர், தட் இஸ் ஏ ப்ராமிசர் நோட். அதை நீங்கள் ப்ராமிசர் நோட்டுன்னு உள்ளே கொண்டு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாட் பீயிங் ஏ பேங்க் நோட் ஆர் கரன்சி நோட் அப்படின்னு டிஃபைன் பண்ணுவாங்க. கரெக்ட் ஆன்சரு டி. இனி 31 ப்ராமிசர் நோட் ஆர் ஏ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இன் விச் நோ பேமெண்ட் இஸ் ஸ்பெசிஃபைட். பேமெண்ட்டு டைம் சொல்லலைன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இது கரெக்ட் ஆன்சர் சி. செக்ஷன் 19 சொல்லுவாங்க, இன் விச் நோ டைம் ஃபார் பேமெண்ட் இஸ் ஸ்பெசிஃபைட் ஆர் ஏ செக் ஆர் பேயபிள் ஆன் டிமாண்ட். ஒரு செக்கு அல்லது ப்ராமிசர் நோட்டு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் டைம் எழுதாத ப்ராமிசர் நோட்டு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அல்லது ஒரு செக்கு இது பேயபிள் ஆன் டிமாண்ட். கொண்டு போய் கொடுத்த நேரத்தில் பணம் கொடுக்கணும். இவன் பாக்கெட்டை வச்சுக்கிட்டு ஐயா அவன் பணம் தரலன்னு வழக்கு தொடர முடியாது. நீ அவன்கிட்ட கொடுத்தா பாரு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு? பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ப்ராமிசரி, பாண்டுங்கிறது பில் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் வரல. செக்ஷன் 13 தான் எதெல்லாம் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அப்படின்னு சொல்லுது. கரெக்ட் ஆன்சர் பி. எதெல்லாம் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லக்கூடியது செக்ஷன் 13. அதில் என்ன சொல்லுது? ப்ராமிசரி நோட்டு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் செக் பேயபிள் எய்தர் டு ஆர்டர் ஆர் பேரர்.
33 வாட் இஸ் த பனிஷ்மெண்ட் ஃபார் அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 138? என்ன பனிஷ்மெண்ட் 138ல தப்பு பண்ணா செக் ரிட்டர்ன் பண்ணாங்க அப்படின்னா 2 years with fine which may extend to twice the amount of the check. ரெண்டு வருஷம் அது போக ஃபைன். 2 year கரெக்ட் ஆன்சர் பி. இல்லை 2 years or with fine which may extend to twice the amount or with both. இதுதான் கரெக்ட் ஆன்சரு. கரெக்ட் ஆன்சரு ஏ. 2 years of fine or fine which may extend to check or both. கரெக்ட் ஆன்சர் ஏ. 33 கரெக்ட் ஆன்சர் ஏ. 34 what is the statutory notice period for intimating dishonor? எவ்வளவு நாளை ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ் பீரியட், எத்தனை நாள் நோட்டீஸ் கொடுக்கணும்? 15 நாள் நோட்டீஸ் கொடுக்கணும். இவர் செக் ரிட்டர்ன் ஆகி 30 நாளைக்குள்ள ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். அதில் 15 நாள் டைம் கொடுக்கணும். டிஸானர் ஆஃப் செக் ஃபார் டிஸ்சார்ஜ் ஆஃப் யர் டேட் ஆர் லைபிலிட்டி பிகம்ஸ் அன் அஃபென்ஸ். என்னைக்கு டேட்டில் அது அஃபென்ஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அவன் செக் ரிட்டர்ன் பண்ண நாளில் இருந்தால், நோட்டீஸ் கொடுத்த நாளில் இருந்தால் அப்படிங்கிறத கேட்கான். அதுக்கு ஆன்சரு an offense within the contemplation of section 138 is complete with the dishonor, but taking cognizance of the same by any court is forbidden as the complaint does not have the cause of action to file under clause C of the provision. அதாவது அது ஒரு தப்பு தான். contemplation is offense is committed, பட் கோர்ட் எப்போ தான் எடுக்கலான்னு சொன்னால் அந்த 15 நாள் பீரியடை முடிஞ்சு அதுக்கு பிறகு தான் எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நீதிமன்ற தீர்ப்பு. நான் குரூப்பில் போடுவேன். ஆஃப்டர் 15 days when the drawer of the check fails to respond within 15 days from the receipt of the statutory notice. In 36, Supreme Court in the case of SMS Pharmaceutical Limited versus Neeta Bale held அப்படின்னா டைரக்டர் லைபிளா? A director of company would be deemed to be in charge, responsible company. Being a director is not sufficient. ஒரு கம்பெனி விஷயத்தை பற்றி இதில் சொல்லுவாங்க. இதில் கரெக்டான ஆன்சரு merely being described as a director in a company is not sufficient to satisfy section 141. Even a non-director can be liable. அவன் என்ன செய்யணும்? அவர் அந்த கம்பெனியில் இருந்தார், he was in charge அப்படின்னு சொல்லணும். சும்மா கம்பெனி டைரக்டராக இருந்தாருங்கிறதுனால அவர் குற்றவாளி அல்ல அப்படிங்கிறது இந்த கேஸில் சொல்லுவாங்க. When the notice of dishonor check contemplated under issued by a payee has been received by the drawer on date, then as per section can be taken complaint dishonor within 15 days. Dishonor ஆச்சு, அவர் நோட்டீஸ் அனுப்புனாரு, received by the drawer on date, then as per can be taken if complaint for the offense of dishonor has been made within. எவ்வளோ நாளைக்குள்ள கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? Section 142 states no court shall take cognizance of the offense punishable under section except upon complaint in writing made by the payee. Such complaint has to be made within 1 month of the date on which the cause of action arises under section under clause C of the provision to section 130. கிளாஸ் சி எப்போ முடியுது? ஒன்று விதின் த பீரியடு செக்கை கொடுக்காம, செக்கு ரிட்டர்ன் ஆகி 30 நாளைக்குள்ளே நோட்டீஸ் அனுப்பணும்.
நோட்டீஸ் அனுப்பும்போது 15 நாள் டைம் கொடுக்கணும். அந்த 15 நாள் டயத்தில் அவர் பணம் கட்டலைன்னா அது காஸ் ஆஃப் ஆக்ஷன் அன்றைக்கி தொடங்குது. அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் தொடங்கின நாள்லேருந்து 1 மாதத்துக்குள்ளே கேஸு ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது செக்ஷன் 142. கரெக்ட் ஆன்சர் பி. அடுத்தது நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2018 makes it possible court trying an offense relating to check offense to direct the drawer to pay interim compensation to the complainant under certain circumstances. interim periodல பணம் கொடுக்கிறதுக்கு உத்தரவு பிறப்பிக்கலாம். இதனுடைய கரெக்ட் ஆன்சர் செக்ஷன் 143A. In a summary suit where he pleads not guilty to the accusation made by the complainant in any other case upon framing of charges. அவன் என்ன சொல்லுதான், நான் பணம் வாங்கினது உண்மைதான், எனக்கு வட்டியில் தான் கொஞ்சம் டிஸ்பியூட் இருக்குன்னா தட் இஸ் he pleads not guilty. May order the drawing of the check to pay interim in a summary suit or a summons case where he pleads not guilty to the accusation made in the and in any other case upon framing of charges. Charges frame பண்ணிட்டு கொடுக்கலாம். மேக்ஸிமம் வந்து 20%. 143A. அடுத்தது under section 82 of the Negotiable Instrument Act, maker of negotiable instrument is discharged by liability therein. ஏற்கனவே இதை பார்த்தோம். cancellation, release or payment, all the above. 40 check is a promissory note, bill of exchange or both. என்ன படிக்கிறோம், செக்கோட டெஃபனிஷனில் செக் இஸ் ஏ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். செக்கோட டெஃபனிஷன் சொல்லுறது செக் இஸ் ஏ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். டெஃபனிஷன் செக்ஷன் 6, செக் இஸ் ஏ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் drawn on a specified longer not expressed to be payable otherwise than on demand. ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் 3 பேர் இருக்காங்க, டிராயர், டிராயி, பேயி. டிராயர் கடன் கொடுத்தவர், டிராயி கடன் வாங்கினவர், யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவர் பேய். அதே தான் செக்கில் நம்ம பேங்கில் பணம் போட்டிருக்கோம், நம்ம தான் கடன் கொடுத்தோம், பேங்கு கடன் வாங்கினவங்க. we make an order to the bank to pay a third party, he is a pay. அதனால தான் செக் இஸ் a bill of exchange. என்ன பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஒரு பேங்கர் மேலே எழுதும்போது அது செக் ஆகுது அப்படின்னு தான் இந்த டெஃபனிஷனில் சொல்லுவாங்க. If no time is specified in a promissory note, bill of exchange, such instrument is treated as அது செல்லாதா, இன்கம்ப்ளீட்டா, நாட் நெகோஷியபிளா, ஆம்பிகியூஸா அல்லது பேபிள் ஆன் டிமாண்டா அப்படின்னு கேட்டால் நம்ம இப்போ தான் பார்த்தோம். இந்த மாதிரி டைம் கொடுக்காமல் இருந்ததுன்னா that is to be treated as a payable on demand. செக்ஷன் 19ல சொல்லுது. என்ஐ ஆக்ட் கொஸ்டின்ஸ் முடிஞ்சு போச்சு. சந்தேகம் இருந்தால் கேளுங்க. சந்தேகம் கேட்கீங்களா? நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் சந்தேகம் வரணுமா?
என்ன நந்தினி இதை கேட்கீங்களா? இல்ல சார், யோசிச்சுட்டு இருக்கேன். புக்கு படிக்கிறப்ப அந்த 5 மார்க் கொஸ்டின் எழுதுறது கஷ்டமா இருக்கும். ஏன்னா டெஃபினிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பெரிய பேராகிராஃபா இருக்கும். எந்த டெஃபினிஷன் பேராகிராஃப் இருக்கு? அந்த புக்கே வந்து அந்த ஒரு செக்ஷனை தவிர எல்லாமே அதிகமாக வந்து சார் கொடுத்துருக்காங்க. இல்லை நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ஆக டெஃபினிஷன் சொல்லக்கூடியது செக்கு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு, ப்ராமிசர் நோட்டு 3 தான் டெஃபினிஷன். வேறு டெஃபினிஷன் சொன்னால் ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ், பேமெண்ட் இன் டியூ கோர்ஸ், இந்த 5 மட்டும்தான் டெஃபினிஷன். மீதி எல்லாம் ப்ரொசீஜர். அந்த டெஃபினிஷன்லேயே ஒவ்வொரு வார்த்தையாக பார்த்தீங்கன்னா செக் இஸ் ஏ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான் ஆன் ஏ பேங்கர்னு வந்துடுது. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு போனீங்கன்னா இட் இஸ் ஏ அன்கண்டிஷனல் ஆர்டர் டு பே செட்டன் சம்மா பண்ணி, அது எல்லாமே காமன் தான். ப்ராமிசர் நோட்டு, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அந்த சிச்சுவேஷனை நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும். ப்ராமிசர் நோட்டு கடன் கொடுத்தவன் எழுதி கொடுத்தான், கடன் வாங்கினவன் பாக்கெட்டில் வாங்கி வச்சுட்டு ப்ராமிசர் நோட்டை போயிட்டான். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு கடன் கொடுத்தவன் எழுதுதான், கடன் வாங்குதவன் அக்செப்ட் பண்ணலாம். அப்படி இப்போ ஃபாரின்ல இருக்குல்ல சார், வேலிடிட்டி 3 இயர்ஸ் இருக்குல்ல சார். எதுக்கு? ப்ராமிசரி நோட்டுக்கு. அது வந்து நீங்கள் லிமிடேஷன் ஆக்டை படிக்கும்போது அங்கே போகணும், இங்கே வரக்கூடாது. இங்கே ஏன் ப்ராமிசர் நோட்டை பற்றி பேசுறீங்க? லிமிடேஷனை பற்றி. ப்ராமிசர் நோட்டுன்னு டெஃபினிஷனை படிங்க, அவ்வளோதான். ப்ரொசீஜர். ஓகே.